வணக்கம். மார்ச் 26ஆம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.4% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பகுதி போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறார். அதை அமல்படுத்த போகிறதாக சொல்லியிருக்கிறாரு. இரண்டு தரப்பினரும் இந்த போர் நிறுத்தத்தை சரியாக செய்கிறோமா அப்படின்றது யுஎஸ்ஏ கண்காணிக்க வேண்டும்ன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாரு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. நேற்று மார்ச் 25ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. காலையில் வீடியோவில் இந்த செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. 5371 கோடி ரூபாய்க்கு நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க எஃப்ஐஐ. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. நேற்று 2768 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இப்போ தொடர்ச்சியாக 4வது நாள் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மார்ச் மாதத்தில் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஒட்டுமொத்த மார்ச் மாதம் இது வரைக்குங்க ஸ்ட்ராங் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 28,118 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மார்ச் மாதத்தில் 8,224 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்னவா இருக்கிறாங்க? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் பெரிய செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. மார்ச் மாதத்தில் இது வரைக்கும் 9,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். டிசம்பர் 2023 பிறகு இந்த ஒரு மாதத்தில் இவ்வளவு அதிகமாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் விற்பனை செய்வது இதுவே முதல் முறை. டிசம்பர் 2023 பிறகு. ஆனால் கடந்த 6 மாதத்தில் நெட் பையர்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். இந்த மாதம் அவங்க நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 9,200 கோடி ரூபாய்க்கு. அதாவது செப்டம்பர் 2024 தான் கடைசியாக அவங்க நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 6 மாதமாக தொடர்ச்சியாக நெட் பையர்ஸாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும். இப்போ இந்த மார்ச் மாதத்தில் 9,200 கோடி ரூபாய்க்கு நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் புது முதலீடுகள் வருதுன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஏசி நிறுவனமான கேரியர் குளோபல் அடுத்த 5 ஆண்டில் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில். இது வழியாக 500லிருந்து 600 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் 5000 கோடி ரூபாய் ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் முதலீடு செய்ய இருப்பதாக அந்த எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. 8வது பே கமிஷன் அமல்படுத்தினா சில ஸ்டாக்ஸ் பயன்பெறும்னு கோல்ட்மேன் சாக்ஸ் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. 7வது பே கமிஷன் அமல்படுத்திய போது 3 ஆட்டோ ஸ்டாக்ஸ் பயன்பெற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய சேல்ஸ் அதிகரித்தது. எந்த 3 ஸ்டாக்ஸ்? மாருதி சுசுகி, ஐஷர் மோட்டர்ஸ் மற்றும் டிவிஎஸ் மோட்டர்ஸ் உடைய சேல்ஸ் அதிகரித்தது 7வது பே கமிஷன் அமல்படுத்திய போது. அதே போல் 8வது பே கமிஷனுக்கும் இந்த 3 ஸ்டாக்ஸ் பயன்பெறும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு கோல்ட்மேன் சாக்ஸ் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. 8வது பே கமிஷன் வந்தது அப்படின்னா மத்திய அரசுடைய ஊழியர்களுடைய சம்பளம் அதிகரிக்கும். 50 லட்சம் மத்திய அரசுடைய ஊழியர்கள் பயன்பெற இருக்கிறாங்க இந்த 8வது பே கமிஷன் வழியாக. எவ்வளவு அதிகரிக்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? 1 லட்சம் ரூபாய் மாத சம்பளம்னா 14,000 ரூபாயிலிருந்து 19,000 ரூபாய் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கோல்ட்மேன் சாக்ஸ். வருண் பீவரேஜஸ் தரப்பு வந்துற அப்டேட் இருக்குது. அவங்க ஆஸ்பிரேட்டிவ் கிரியேட்டிவ் வெஞ்சர்ஸில் 14% ஸ்டேக் வாங்குறாங்க 2.24 கோடி ரூபாய்க்கு. சோலார் பவர் ப்ராஜெக்ட் சம்பந்தமான கம்பெனி தான் இந்த ஆஸ்பிரேட்டிவ் கிரியேட்டிவ் வெஞ்சர்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க வருண் பீவரேஜஸ். மாருதி சுசுகி தரப்பு வந்துற அப்டேட் இருக்குது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு டிராஃப்ட் அசஸ்மெண்ட் ஆர்டர் அனுப்பியிருக்கிறாங்க. நிதியாண்டு 2021-22 2,966 கோடி ரூபாய்க்கான டிராஃப்ட் அசஸ்மெண்ட் ஆர்டர் அனுப்பியிருக்கிறாங்க. இதை எதிர்க்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க மாருதி சுசுகி. சீமென்ஸ் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய டிமர்ஜர் குறித்தான அப்டேட். என்சிஎல்டி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. டிமர்ஜருக்கான பின்னணி அவங்க ஒரு புது கம்பெனியை டிமர்ஜ் பண்ணி கொண்டு வராங்க. அதுதான் சீமென்ஸ் எனர்ஜி இந்தியா லிமிடெட். சீமென்ஸ் லிமிடெட்டில் ஒரு ஷேர் வைத்திருந்தால் இந்த புது கம்பெனி சீமென்ஸ் எனர்ஜி இந்தியா லிமிடெட்டில் ஒரு ஷேர் கிடைக்கும். அதான் 1:1 ரேஷியோ. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 7ஆம் தேதி. ரெட்டிங்டன் நிறுவனம் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிமாண்ட் ஆர்டர் வந்திருக்கு 175 கோடி ரூபாய்க்கானது. இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து இன்கம் டேக்ஸ் டிமாண்ட் ஆர்டர் வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ரெட்டிங்டன்.
ஜோதி லேபரேட்டரிஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஜோதி கலால் பேங்க் பங்களாதேஷில் அவங்க வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஸ்டேக்கும் விற்பனை செய்கிறாங்க. யார் வாங்குறாங்க? கலால் என்டர்பிரைசஸ் தான் வாங்குவதாக தகவல் கொடுத்துருக்காங்க ஜோதி லேபரேட்டரிஸ். சாட்டன் கிரெடிட் கேர் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய நான் பர்ஃபார்மிங் அசெட்டில் இருக்கக்கூடிய சிலதை விற்பனை செய்கிறாங்க, சில லோன்ஸை விற்பனை செய்கிறாங்க. அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு 213 கோடி ரூபாய்க்கான லோனை விற்பனை செய்கிறாங்க. இந்த விற்பனை செய்வதன் மூலமாக சாட்டன் கிரெடிட் கேருக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 42.6 கோடி ரூபாய். ஃபெட்ரல் பேங்க் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஏஜிஎஸ் ஃபெட்ரல் லைஃப் இன்சூரன்ஸில் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. மேலும் 4% ஸ்டேக் வாங்குறாங்க. 26% 30% உயர்த்துறாங்க ஃபெட்ரல் பேங்க். அசோக் லேலண்ட் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். எஸ்எம்எல் இசுசு நிறுவனத்தை வாங்குவதற்கு அசோக் லேலண்ட் அந்த போட்டியில் இருக்கிறாங்க. கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. எஸ்எம்எல் இசுசுடைய ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஷேர்ஸை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தகவல் கொடுத்துருக்காங்க. முன்னே நம்ம செய்தி பார்த்துருந்தோம், நேற்று முந்தானேத்தோ செய்தி பார்த்துருந்தோம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா போட்டியில் இருக்கிறாங்க, அவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கிற செய்தி பார்த்துருந்தோம். இப்போ சிஎன்பிசி டிவி 18 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசோக் லேலண்ட் கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஜப்பான் நிறுவனம் சுமிட்டோமா கார்பரேஷனுடன் தான் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. அவங்க தான் ப்ரொமோட்டராக இருக்கிறாங்க எஸ்எம்எல் இசுசு. டிசம்பர் மாத இறுதியில் 44% ஸ்டேக் வைத்திருக்காங்க இந்த ஜாப்பனீஸ் நிறுவனம். அவங்க கிட்ட இருந்து ஷேர்ஸை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் முன்னே சொன்ன மாதிரி மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பேர் அடிபட்டது. அதற்கு முன்னாடி ஜேபிஎம் ஆட்டோடைய பேரும் அடிபட்டது. எஸ்எம்எல் இசுசு வாங்குவதற்கான போட்டியில் அவங்களும் இருந்தாங்க அப்படின்ற ஒரு செய்தி முன்னிருந்தது. நவநீத் எஜுகேஷன் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய ப்ரொமோட்டரான நவநீத் ஃபவுண்டேஷன் 90,625 ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க திங்கக்கிழமை. ஷாரதா மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 145 கோடி ரூபாய்க்கான டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. பிரிஹன் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் கிட்ட இருந்து கிடைத்த ஒரு ஆர்டர் அவங்களுக்கு மட்டும் கிடைக்கல, அவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சருக்கு தான் கிடைச்சிருக்கு. வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் உடைய மற்றொரு நிறுவனம் தான் வெல்ஸ்பன் மிஷிகன் இன்ஜினியர்ஸ். அவங்களும் ஆராத்யா அண்ட் கம்பெனியுடனான அந்த ஜாயிண்ட் வெஞ்சருக்கு தான் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 328 கோடி ரூபாய். ஹஜி அலி ஸ்டாம் வாட்டர் பம்பிங் ஸ்டேஷனுக்கான ஆர்டர் இது. இதில் வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் உடைய பங்கு எவ்வளோனா 208 கோடி ரூபாய். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் டிவிஎஸ் மோட்டார் சிங்கப்பூர். அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. கோகாப் சுவிட்சர்லாண்டில் 8.26% ஸ்டேக் வாங்குறாங்க. இதற்கு பிறகு இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு 100% ஸ்டேக்காக உயர்த்துறாங்க டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி இந்த கோகாப் சுவிட்சர்லாண்ட் நிறுவனத்தில். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5292. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 32% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி கொடுத்துருக்கிற டார்கெட் பிரைஸ் 10,500. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 9,300. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 9% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 18 ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு ஆன்டி டம்பிங் டியூட்டி போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அக்ரலிக் சாலிட் சர்ஃபேசஸ் மீது அடுத்த 5 ஆண்டுக்கு அவங்க ஆன்டி டம்பிங் டியூட்டி போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சைனாவிலிருந்து வரக்கூடிய அக்ரலிக் சாலிட் சர்ஃபேசஸ்க்கு. இதனால் ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவில் இந்த அக்ரலிக் சாலிட் சர்ஃபேசஸ் உற்பத்தி செய்கிறதுல கிட்டத்தட்ட 70-80% வந்து ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸ் தான் உற்பத்தி செய்கிறாங்க. அதனால் இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்ததுன்னா இந்த நிறுவனத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்காங்க. ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஒரு செய்திக்கு அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஜென்சால் இன்ஜினியரிங் கிட்டத்தட்ட 3000 எலக்ட்ரிக் வாகனங்களை விற்பனை செய்கிறாங்க ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அது முன்னவே அறிவித்தது தாங்க. அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு சில மீடியாவில் செய்தி வந்தது. அது இன்னும் முடியலை, அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் ஜென்சால் இன்ஜினியரிங் தான் அந்த கிட்டத்தட்ட 3000 எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு உரிமையாளராக இருக்கிறாங்க. ஆனால் அந்த ப்ராசஸ் இப்போ போய்கொண்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். வோடஃபோன் ஐடியா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. அவங்களுடைய பேங்க் கேரண்டியை குறைப்பதற்காக. அதற்காக 2021 முன்னே அவங்க வாங்கியிருக்கிற ஸ்பெக்ட்ரமை சரண்டர் பண்ணுறதுக்கும் தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. முன்னவே மற்றொரு கோரிக்கையை முன்வைத்திருந்தாங்க அரசுக்கிட்ட. அவங்க பாக்கி கொடுக்க வேண்டியது இருக்குது அரசுக்கிட்ட. அதை வந்து ஈக்விட்டிஸாக மாற்றலாமா அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. இப்போ இந்த பேங்க் கேரண்டியை குறைப்பதற்காக அவங்க சம்மதிச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாயிலிருந்து 3000 கோடி ரூபாயாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம் கேஷ் விட்ராவல்ஸுடைய கட்டணம் உயர்கிறதுன்ற தகவல் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பேங்க்லோடைய ஏடிஎம்லேருந்து எடுக்காமல் வேறு பேங்க்லேருந்து ஏடிஎம்லேருந்து எடுக்கும்போது அதற்கான கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. இலவசமாக இவ்வளவு நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை கடந்து நம்ம எடுக்கும்போது அவங்க கட்டணம் வசூலிக்கிறாங்க. அதை இப்போ உயர்த்தி இருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ அப்ரூவலுடன். என்ன புதிதாக சார்ஜஸ் கொடுத்துருக்காங்கன்னா, கேஷ் விட்ராவல் முன்ன 17 ரூபாயாக இருந்தது அந்த கட்டணம், அது 19 ரூபாயாக உயர்த்துறாங்க. பேலன்ஸ் என்கொயரி செய்யும்போது 6 ரூபாய் வசூலிக்கிறாங்க. இப்போ அது 7 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க. மே 1ஆம் தேதியிலிருந்து இதை அமல்படுத்துறாங்க.
சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட் லிமிடெடுக்கு பை ரேட்டிங், டார்கெட் 631, ஸ்டாப் லாஸ் 586. டைம் டெக்னோ பிளாஸ்டிக்கு பை ரேட்டிங், டார்கெட் 435, ஸ்டாப் லாஸ் 403. HDFC செக்யூரிட்டிஸோட பரிந்துரைகளில் ப்ளூ ஸ்டார் கம்பெனிக்கு பை ரேட்டிங், டார்கெட் 2325, ஸ்டாப் லாஸ் 2065. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.